தெரிஞ்சோ தெரியாமலோ திருட்ட தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். திருடன்னு ஒத்துக்கிற அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, ஆனா நேர்மையே இல்லாம திருட்டு தொழில் பண்றீங்க. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. ப்ரொடியூசர் வந்து தப்பாக பேசிட்டார், என்னையும் பாக்கியராஜையும் வச்சு தப்பாக பேசணுன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த சேரை மடக்கி விட்டே ஒரு அடி அங்கே நேராக. ஸ்ரீபிரியா வந்து ஒரு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ரீசெண்டாக March 25 அன்னைக்கு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஹாசினியை பார்த்தோன்னே நினச்சேன், நம்ம வந்து மதர் தெரேசாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நான் கண் எதிர்க்க ஒரு மதர் தெரேசாவை பார்க்குறேன். ராஜேஷ் நல்ல ஜோசியம் பார்ப்பாரு. நிறைய உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. அப்படியா? சொல்லியிருக்காரு சார், எனக்கு சொல்லியிருக்காரு, அது கரெக்டாக நடந்தது. இன்னொன்று சொல்லியிருக்காரு, நீ வந்து எம்பி ராஜம்மா மாதிரி கடைசி வரலும் நடிச்சுட்டே தான் இருப்பேன். ஆமாம் சார், நான் கூட்டத்துலையாவது வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருப்பேனே தவிர நடிக்காமல் இருக்க மாட்டேன் சார். அதுதான் வடிவு. ஆனால் என்னோட நடிப்பெல்லாம் ரொம்ப ரசிப்பார் சார். ஒரு சீரியலில் வந்து எனக்கு மருமகன் அவர். அது வந்து சொல்லலாம், ஐயோ உங்களுக்கு போய் நான் மருமகன் சார், சந்தோஷ கனவுலேயே நீங்கள் எனக்கு மருமகன் தான் சார், நளினி தான் என் பொண்ணு, அப்போவே நடிச்சார் சார். ஆமாம், சிவாஜி சாரும் பண்டிரி பையன் நடிக்கிறியா, அந்த மாதிரி தான் நம்ம. அப்படி அது எப்படி வடிவுக்கரசி எவ்வளோ பக்கம் சொல்கிறான், நீ பாட்டுக்கு பேசுகிற, எனக்கு ஒரு 4 வார்த்தை நினைவில் நிற்க மாட்டேங்குது, அதுக்குள்ளே வீட்டு விஷயமெல்லாம் ஞாபகத்துக்கு. நான் சொன்னேன், நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா வீட்டை பற்றியே யோசிக்க மாட்டேன் சார், அதே மாதிரி இங்கேருந்து வீட்டுக்கு போனால் இதை பற்றியே யோசிக்க மாட்டேன் சார். அதனால் எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. அது விஜயகுமார் சார் கூட சொல்வார், அவனுங்க பேப்பரை அப்படி காட்டிட்டு போயிடுறானுங்க, மண்டைக்குள்ளே ஏறிடுது எல்லாம், அப்படியே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்வாங்க. அது ஒண்டி தான் சார் எனக்கு மண்டையில் ஏறுது, எதுவுமே ஏற மாட்டேங்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்பார் ராஜேஷ் சார், நிறைய விஷயங்கள் சொல்வார், வைத்தியம் சொல்வார், ஜோசியம் சொல்வார். காரைக்குடிக்கு போயிட்டு வந்தார்னா முறுக்கு சீடை எல்லாம் மறக்காமல் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து உங்களுக்குன்னு ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுப்பார். அவரையும் மறக்கவே முடியாது சார். ரொம்ப டீசெண்டான மேன், வெரி டீசெண்ட் மேன். பயந்தாங்குழி, ரொம்ப பயந்தாங்குழியான மனுஷன். ஆமாம், ரொம்ப பயந்தாங்குழி. அவருக்கே அவரை பற்றி எல்லாம் நல்லா தெரியும், ஆனால் அவரே அதை ஃபாலோ பண்ணலை. அதுதான் மிகப்பெரிய வருத்தம். அவருக்கு தெரியும் இதுதான் நடக்கும், இன்றைக்கி இதுதான் நடக்கும்ன்றதும் அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சும் அதை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டார், உஷாராக இல்லாமல் போயிட்டாருங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். ஏன்னா அவங்க மக ரொம்ப இன்னசென்ட். அது கன்னடாவில் இருக்கிற பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட்டு. இந்த பையனுக்கும் ஒன்றுமே தெரியாது சார், எதையுமே ஓப்பனாக சொல்லலை. இதுன்னு எதுவுமே ஓப்பனாக சொல்லலை. யார் என்ன உஷாராக இருந்தாலும் என்ன பண்ணணுமோ அதுதானே சார் நடக்கும், இல்லைங்களா? எதையுமே ஈவன் பாக்கியராஜ் சார் கூட எதையாவது டிஸ்கஸ் பண்ணி ஓப்பனாக இருந்திருக்கணும். யாருமே இப்போது என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா என் மகளுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது சார். எல்லாமே நான் அவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இது நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன், நடிக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நாங்கள் 2 பேருமே ஜாயின்ட் கையெழுத்தே வந்து முதல்லையே போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு 2015 கண்டுபிடிச்ச உடனே மாற்றிட்டேன், எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். ஏன்னா இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான். அப்புறம் நான் இதெல்லாம் மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிறேன்? அந்த மாதிரி ஃப்ராங்காக இருந்திருக்கணும். இப்போ அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல, அப்பா என்ன பண்ணான்னு தெரியலன்னு ராஜேஷோட பையனும் அதே மாதிரி. அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட், அதுக்கும் ஒன்றும் தெரியல. கஷ்டம் தானே சார். உங்களுடைய உறவினரான ஏபி நாகராஜன் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் நினைவுக்கு வர விஷயம்லாம் என்னென்ன? பக்தி, அதே மாதிரி டிசிப்ளின், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின். யாரேன்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கனாலும் சரி, யாரையாவது பார்த்தோம்னா கூட சாப்பிடுங்கன்னு சொல்லணும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. கரெக்ட். அப்பா கிட்டேருந்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்பிடுங்க, வாங்க டிஃபன் இருக்குது சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்க, இப்படி தான் கேட்கணுமே தவிர யாராக இருந்தாலும் சாப்பிட வச்சு தான் பார்க்கணும் நம்ம அப்படிங்கிறது அப்பா கிட்ட. அதே மாதிரி பக்திங்கிறது ரொம்ப முக்கியம்
அப்படிங்கிறது அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது. பெரியவங்க சின்னவங்களாக இருந்தாலும் வாங்க போங்கன்னு பேசணும். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட நம்ம வீட்லேயும் இப்போவும் குழந்தைங்களெல்லாம் வந்து வாங்க பாப்பான்னு தான் கூப்பிடணும், வா பாப்பான்னெல்லாம் கூப்பிடக்கூடாது. அந்த மரியாதை எல்லாமே அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது தான். சாப்பிடுங்கன்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமே அப்பாட்ட கற்றுக்கிட்டு தான். நான் நடிக்க வந்ததுக்கப்புறம் பசி நாராயணன், வெள்ளை சுப்பையா, கருப்பு சுப்பையா இவங்க எல்லாரும் வந்து அப்பாவோட படங்களில் கண்டினியூஸாக நடித்தவங்க. அவங்கெல்லாம் சொல்கிறதே அதுதான். நாங்கள்லாம் வந்து தேனாம்பேட்டையிலேருந்து ஒலை வச்சுட்டு ஏபிஎன் வீட்டுக்கு போகலாம். போனால் இப்போ நாராயணன் வந்திருக்காரு அப்படின்னாவே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர் வந்த ஆட்டோவில் எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்களாம். அரிசி பருப்பு அது இதுன்னு அந்த குடும்பத்துக்கு வேண்டியது ஒரு 10 நாளைக்கு வேண்டியதெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சரி வணக்கம் சொல்லிட்டு போகும்போது மேனேஜர் அண்ணன் கூப்பிட்டு அவர் பாக்கெட்டில் கவரை வச்சு அனுப்புவாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். நண்பர்களுக்காக பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம் நான் வந்து கண்ணில் தெரியும் கதைகள் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் மேடம். ஆனால் அது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வில்லியா நடிச்சிங்கன்னா நல்லா தெரியுறீங்க மேடம் ஸ்க்ரீனில், ஆன் ஸ்க்ரீனில். ஃபார் எக்ஸாம்பிள் படிக்காதவங்கள தெரியுறீங்க, படையப்பால தெரிய மாட்டீங்க. ஏன்னா அதில் நீங்கள் வில்லி இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நல்லவங்களா தான் தெரிய மாட்டீங்க. அதுபோக நான் உங்களை வந்து மதுரையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணேன் மேடம். உங்களை பார்த்துட்டு பேசிட்டு உங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன், அம்மா நான் இந்த மாதிரி வடிவுக்கரசு மேடம் வந்திருந்தாங்க, அவங்களோட பேசினேம்மா. அவங்க ஸ்க்ரீனில் வர்றதுக்கும் நேரில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களை பார்க்கும்போது எங்கள் அண்ணி உங்கள் மாதிரியே இருப்பாங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்கம்மா, அவங்கள மாதிரி பேசுகிறாங்க. படத்தில் தான் அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரான்னு அதாவது நீங்கள் வந்து வில்லியா நடிக்கும்போது உங்கள் குணாதிசயம் வேறு மாதிரி இருக்குது. முதல் மரியாதை படத்தில் நல்ல பர்ஃபெக்டாக தெரியுறீங்க, மிஸ்டர் படத்தில் தெரிய மாட்டீங்க. ஏன்னா அதில் வந்து சாதுவாக இருப்பீங்க. ஸோ உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறதுனா உங்கள் வில்லியிலேயே ஒரு வித்தியாசமான வில்லி. ஒவ்வொரு படத்துலையும் வேறு வேறு கெட்டப்லாம் போடுவீங்க. அதாவது வில்லி தான் அது உங்களுக்கு வந்து நிறைய அமைந்த ரோல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதில் வந்து எப்போவுமே வில்லினா இப்போ யாராவது கொடுமைப்படுத்திட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் வில்லிலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து ரோலு, ஒரு சிட்டியில் இருக்க ஒரு வில்லி, இந்த மாதிரி நிறைய நடிச்சிருக்கீங்க. அதுவும் பர்டிகுலராக அருணாச்சலம் படம் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள்லாம் திட்டியிருக்கோம் மேடம். அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க. தேட்டரில் ஏன்னா நீங்கள் யார் சொத்தை யாருக்கு யாரை எழுதுறது அனாதை பயிலக அப்படின்னு சொல்லும்போது தேட்டரு பயங்கரமான திட்டினாங்க. அது வந்து அப்போ வந்து நாங்களும் திட்டினோம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து வயசு ஏற ஏற சரி சார் அதெல்லாம் திட்டிருக்க கூடாது, அவங்க நடிப்பை தானே செஞ்சாங்க, நம்ம போய் அவங்கள போய் திட்டமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்நேரம் எங்களால் பொறுத்துக்க முடியல, ஐயோ தலைவர் போய் வைகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டைரக்டர் சொன்னதை செஞ்சாங்க அப்படின்றது வந்து லேட்டாக தான் நமக்கு புரியுது. இவங்க எப்படி நம்ம தலைவரை வையலாம், அது அப்போ டைரக்டர் சொன்னதான் செஞ்சாங்க, அது இப்போ. வாழ்த்துக்கள் மேடம், நல்லா நடிங்க, நான் ஆரோக்கியமாக வருங்க மேடம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வடிவுக்கு வளைகாப்பு படத்துல வடிவுக்கரசின் பேர் வச்சுதான் சொல்லியிருந்தீங்க சார் கிட்ட. எனக்கு வந்து கண்ணில் தெரியும் கதைகள் ரொம்ப பிடிக்கும் மேடம். அது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த இன்னசென்ட் எப்பயுமே வில்லியா பார்த்த ஒரு ஸ்டேஜை விட அது ரொம்ப இன்னசென்டான ஒரு கேரக்டர். அது இன்ன வரைக்கும் நிக்கிற கேரக்டர் மேடம். என்னோட பர்சனல் இது. அருணாச்சலம் படத்துக்கு வந்து அந்த இது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வில்லியா நடிக்க போறோம்னு வந்து ரஜினி சாரோட நடிக்க போகிறோங்கிற முதல் சந்தோஷம். ஆனால் வில்லியா தான் நடிக்க போகிறோம் போது கொஞ்சம் நெருடலாக இருந்தது மனசுக்கு. அங்கே போனேன், அப்போ நான் ஆல்ரெடி மொட்டை அடிச்சிருந்தேன். இதே கெட்டப்பில் இருக்கலாம், இந்த இதில் வந்து கொஞ்சம் விக்கு மட்டும் வச்சு ஓல்ட் ஆக்கிடலான்னாங்க. முதுகில் வந்து ஹஞ்ச் பேக் மாதிரி வைக்கணும் அப்படின்னு. அது எப்படின்னா எலும்பு முறிவுக்கெல்லாம் மாவு போடுவாங்களே, மாவுக்கட்டு, அதில் செய்யப்பட்ட ஒரு இது. அது வலிக்கும். ஏன்னா இந்த கை அப்படி தூக்கி வச்சு அப்படி கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி நிமிந்தா வலிக்கும். இந்த பொசிஷன்லேயே இருந்தால் வலிக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரமூர்த்தி சார் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டது, மேக்கப் மேன் சார். அவர் போய் ரஜினி சார்கிட்ட சொல்லுவார், இது ரொம்ப வலிக்கும் சார், அது போட்டால் கொஞ்சம் வலி எடுக்கும் அப்படின்னு. அதனாலேயே ரஜினி சார் வந்து சுந்தர் சார்கிட்ட சொல்லுவார், அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்க போர்ஷன் எடுத்துருங்க சீக்கிரமாக அப்படிம்பார். அதை வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. நான் எந்த ஹீரோவும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னோடய போர்ஷன், ஏன்னா ரொம்ப நேரம் அதை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அது சொல்லுவார். அது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும்.
அதே மாதிரி அவருக்கு 104 டிகிரி ஃபீவர் அந்த மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அந்த சாங் எடுக்கும்போது. ஆனால் சௌந்தர்யாவோட டேட் இல்லைங்கிறதுக்காக அந்த ஜுரத்தோடு வந்து உட்காந்து அந்த சாங் பண்ணி கொடுத்தாரு அவர். கன்னி பருவத்தில கேட்கலாமான்னு தெரியல. உங்களுக்கு பேய் பிடிச்சதா சொல்லி எலுமிச்சம்பழம்லாம் வச்சுட்டு கன்னி வந்ததா பருவத்திலே சொல்லியிருந்தீங்க. அது திருச்சி அப்படிதான். தான் திருச்சி ஸ்ரீரங்கம் மேடம் நானு. திருச்சியில அப்படியே தான் ஷூட் பண்ணது. அந்த அந்த திருச்சியில் இடம்லாம் சொல்லுவாங்க. திருவள்ளச்சோலையில் ஷூட் பண்ணாங்க. திருவள்ளூர். அது ஆமா. நைட்டு லேட்டாக ஷூட்டிங் எல்லாம் எடுக்கிறாங்க. கண்டினியூஸாக டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோமா. அதில் வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து தப்பாக பேசிட்டார். என்னையும் பாக்கியராஜையும் வச்சு தப்பாக பேசணுன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ கொஞ்சம் இப்போவும் கோவம் வருதுன்னு வச்சுங்க, ஏதாவது பேசிட்டா. அப்போ அந்த அப்போல்லாம் காட்ரேஜ் சேர் இருக்கும், மடக்கு சேர். அந்த சேரை மடக்கி விட்டே ஒரு அடி. அங்கே நேராக அந்த மாதிரி லைட்டெல்லாம் எகிரிடுச்சு. அதுலேருந்து அதுவும் நைட்டில் தான் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தோடனே பேய் பிடிச்சிச்சுன்ட்டாங்க. அதனால் எல்லோரும் எலுமிச்சை பழத்தோடு தான் வருவாங்க, ராஜேஷை தவிர. ராஜேஷ் வந்து அவர் கிறிஸ்டியன்றதுனால சிலுவை போட்டாரா, என்னவோ பண்ணுறாருன்னு பலாரம் அடிச்சுவிட்டேன். இதெல்லாம் பண்ண உடனே அந்த என்னை தப்பாக பேசிட்டாங்கன்ற ஒரு கோபம், அதனால் நான் கோவப்பட்ட உடனே ஒரு ஹீரோயினாக இருந்து கோவப்படுதுன்னு பேய் பிடிச்சிச்சுட்டாங்க. இவங்களும் ஆளாளுக்கு எலுமிச்சை பழத்தோடு வந்தாங்க. ராஜேஷ் மட்டும்தான் அந்த மாதிரியெல்லாம், அவருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தனால எனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னாங்க. அதுவும் ஒரு விதத்தில் வசதியாக இருந்தது, எல்லோரும் கிட்ட வராமல் அப்படியே பயந்துனே சீக்கிரமாக ஷூட்டிங் எடுத்தோம் நாங்கள். ஓகே மேடம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு சினிமாவில் வந்து ஷோபா மேடம்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்ரீபிரியா மேடம் பற்றி சொல்லியிருக்கீங்க. அவளை பற்றி சொல்லுங்கள் மேடம். ஸ்ரீபிரியா வந்து ஒரு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அது. இப்போ எனக்கு ரீசெண்டாக மார்ச் 25 அன்றைக்கி எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கு வந்து சுகாசினி போய் ஸ்ரீபிரியா கிட்ட சொல்ல, இந்த மாதிரி வடிவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல, அது உடனே என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ ஆனாலும் சரி, யாரும் கொடுக்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்காத பணம் என் பீரோவிலேருந்து பிரயோஜனம் இல்லை. என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறத விட எனக்கு இந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொன்ன ஒரு என்ன சொல்கிறது அது வந்து அவங்கெல்லாம் வந்து எனக்கு சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷங்கள். அவங்கெல்லாம் தெய்வங்கள். தினமும் கண்ணு முழிச்சா எனக்கு வந்து சுகாசினி நல்லா இருக்கணும், மணிரத்னம் சார் நல்லா இருக்கணும், அவர் நல்ல ஆயுளோடு இருக்கணும், ஸ்ரீபிரியா, ராஜ்குமார் சார். அதாவது ஸ்ரீபிரியா என் ஃப்ரெண்டு, ராஜ்குமார் யாருங்க எனக்கு, அவரெல்லாம் வந்து ஒரு காசு 2 காசு இல்லைங்க. ராஜ்குமார் சார்லாம் 10 லட்சம். அப்படியே சுஹாசினியும் மணிரத்னம் சாரும் 10 லட்சம். அப்படி 10 லட்சங்கிறது சாதாரண காசாங்க. எல்லாருமே அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அது அப்படி அப்படியே தூக்கி கொடுத்து எனக்கு செய்யணும்னு அவசியமே இல்லை. உடம்பு சரியா வந்து பார்த்தாங்களா போனாங்களான்னு இல்லாமல் அத்தனை பேரும் சரத்குமார் சார்லாம் டாக்டருங்களோட காலில் தான் அவர் வேலை. அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை செய்யுங்க, எங்களுக்கு வடிவுக்கரசி வேணும் அப்படின்னு நம்ம கூட பிறந்தவங்க கூட அதை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வங்கள். நம்ம இனிமேல் வந்து ஃபோட்டோவில் தான் தெய்வத்தை பார்க்கணும்னு இல்லை, நான் கண் எதிர்க்க அந்த தெய்வங்களோடு வாழ்கிறேன். அந்த கடவுள் ஒரு பிறவி கொடுத்தாரு, இந்த கடவுள்லாம் சேர்ந்து எனக்கு மறுபிறவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்மணி பூங்காவில் ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெலிகாஸ்டிங் டிவி சேனல்ஸில் சீரியலில் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறீங்க. இதை எப்படி மேடம் சினிமா டிவி சீரியல்ஸ்னு கண்டினியூ பண்ண முடியுது உங்களால்? எல்லாமே வேலை தானேப்பா, எல்லாமே வேலை தான். வேலைக்கு போகணும். என்னுடைய குறிக்கோளே வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இப்போ இவங்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சு என்னை காப்பாற்றி கொண்டாந்ததுனால நானே என் மகக்கிட்ட சொல்லிட்டேன்ம்மா, நான் சம்பாதிக்கிறதுல உங்கள் வீட்டு செலவு போக எனக்கு பர்சனலாக ஏதாவது கொஞ்சம் காசு கொடுங்க. அந்த காசில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு இந்த உதவியை கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங்க்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு என்னால் முடிஞ்சது. இப்போ ஜூன் ஜூலை இல்லைங்களா, ஸ்கூல் திறந்துச்சு இல்லையா, சில பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாமே என்னால் முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சுகாசினி வந்து நாமுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதில் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற பிள்ளைங்களை அவங்க படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறது சாதாரணமாக இல்லை. சத்யபாமா மாதிரி பெரிய பெரிய காலேஜிலெல்லாம் போய் இந்த பிள்ளைங்களுக்காக சீட்டு கேட்குறாங்க. சீட்டு கொடுங்க, இந்த பிள்ளை இந்த மார்க் வாங்கியிருக்குன்னு. ஸோ நான் ஹாசினியை பார்த்தோன்னே நினச்சேன், நம்ம வந்து மதர் தெரேசாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நான் கண் எதிர்க்க ஒரு மதர் தெரேசாவை பார்க்குறேன். ஏன்னா இப்போவும் அப்பா அம்மாவை கூட வச்சுருக்கு, அதுதான் பார்த்துக்குது.
சாரண்ணாவையும் மன்னியும் அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் போய் பார்த்தேன். எவ்வளோ அருமையான ஒரு விஷயம். இதை வந்து அலோவ் பண்ண மணிரத்னம் சார் எங்கேயோ இருக்கிறார். அவர் பெரிய பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒரு மாமனார் மாமியாரை வீட்டோடு வச்சுக்கிட்டு அவங்கள அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிறது, அவங்கள எவ்வளோ சௌகரியமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பெரிய மனசு இருக்கணும் பசங்களுக்கு. மணிரத்னம் சாரோட பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தில் வந்தால் தான் இப்படியெல்லாம் இருக்க முடியும். அதே மாதிரி ஸ்ரீபிரியாவும் ராஜ்குமார் சாரும் அவங்க தம்பிங்க அக்கா பசங்க எல்லாரையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட நம்மளும் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை. கமல் சாரோட சிகப்பு ரோஜாக்கள்ல சித்ராங்கிறது சந்திரா அப்படின்னு மாத்தி சொன்னப்ப சித்ரான்னு சொல்லி இது பண்ணதா சொன்னீங்க. அதே மாதிரி அவருக்கு சத்யால அம்மாவா நடிச்சிருக்கீங்க. திட்டிகிட்டே இருப்பீங்க அவரை. அதே மாதிரி ரஜினி சாருக்கும் அம்மாவை ஆக்ட் பண்ணிட்டீங்க, விஜய் சாருக்கும் அம்மாவை ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அஜித் சாரோடையும் நடிச்சிருக்கீங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேடம் இருந்தது உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்கப்பா. ரஜினி சார் வந்து செட்டுக்கு வந்தால் நேராக நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கேயே வந்துடுவார். நம்மளே எந்திரிச்சிடணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவர் போயிட்டு போகும்போது ஞாபகமாக எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவார் ரஜினி சார். அவர் ஒரு டைப்பு. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தர்மமாக செய்கிறவர் அஜித். நம்ம யாருக்குமே பப்ளிக்காக தெரியவே தெரியாது. ஏன்னா கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவிகள்லாம் அஜித் சார் செய்வார். கமல் சார் வந்து நடிப்பில் யாரும் அவரை ஏமாற்றவே முடியாது. பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி செட்டுனா இது ஷூட்டிங் தான் இருக்கணும். வேறு ஏதோ கிண்டல் கிறுக்கல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினோடு இருக்கிற ஆர்டிஸ்ட்டு. அவர் செய்கிற தர்ம காரியங்களும் யாருக்கும் தெரியாது. அவரும் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாரு. அவங்க ரசிகர்கள்லாம் போய் இது உண்மையா, இவங்க கரெக்டாக பேஷண்ட்டா, எங்கே என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க. ரசிகர்கள்னால் இப்போ போஸ்டர் அடித்து ஓட்டுறது இது மாதிரி வேலை மட்டும் செய்யக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம், அதை விட இதை செய்யுங்கன்றாங்க. அஜித்தும் அதை தான் சொல்கிறார். அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் ரஜினியோட நடித்த அருணாச்சலம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் தான் ஒரு இடைவெளிக்கு பிறகு மனோரமா நடிக்க வராங்க. ஆமாம். அது முன்னாடி வந்து மனோரமா வந்து ஒரு மேடையில் வந்து ரஜினி பற்றி காரசாரமாக பேசி அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தார். எப்படி இருந்தது அந்த செட்டு? அவங்க ரஜினி அவங்களோட பழக்கம்னா ரஜினி சாரை அம்மா இப்படியெல்லாம் பேசினாங்கன்றத எனக்கு தயாரிப்பாளராக ஆகணும்னே ஆசையே கிடையாது. இவர் விஜயகாந்த் சார் தான் சும்மா இல்லாமல் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்களே ப்ரொடியூசர் ஆகிடுங்கன்னாரு. முதல்ல யாருக்கு அம்மாவாக நடிச்சிக்கிறீங்க? என் கம்பெனிக்கு அவர் ஷூட்டிங் வரும்போது கூட அவரை சுற்றி ஒரு 15 பேர் வருவாங்க. அதுக்காகவே நேராக வந்தோடனே என்கிட்ட சொல்வார், முதலாளிமா இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது,